கொடுமைகள் ஏற்படும், உங்கள் மீது வழக்கு வரும், நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்றெல்லாம் கூட எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த குடும்பம் இருந்தாலும் சரி, கைது செய்யப்பட்டாலும் சரி, நான் தலைவர் கலைஞர்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ரைஸ் மில்லை அன்றைக்கு துணிச்சலாக இருந்தார்கள். அப்படி தந்த காரணத்தால் 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் இருக்கக்கூடிய எங்களோடு வந்து அவரை மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே கொண்டு வந்து அடைத்தார்கள். இது போன்ற பல செய்திகள் உண்டு. அதே போல விருத்தாசலத்தில் குமாரசாமி என்கிற ஒரு கடை வியாபாரி, அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது, ஆனால் கட்சியுடைய அனுதாபையாக இருந்தவர். அவரும் கைது செய்யப்பட்டு மிசா சட்டத்தில் கொண்டு வந்து கைது செய்யப்பட்டு உள்ளே அடைத்தார்கள். எதற்கு என்று கேட்டால், எப்படி மிசா ஏழுமலை கைது செய்யப்பட்டார்களோ அதே போல் அவரும் விருத்தாசலத்தில் தலைவர் கலைஞர் பேசுவதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் மட்டும் இல்லை, வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான்